Welcome to DRPG கோச்சிங் சென்டர் ராணிபெட் ஸ்பெஷலி ஃபார் ஜுவாலஜி. இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போது ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு மேக்ரோ மாலிக்யூல். நமக்கு வந்து மேக்ரோ மாலிக்யூல்ஸ்னால் நம்ம மேஜராக வந்து கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸை சொல்லுவோம். இதில் ப்ரோட்டீன் வந்து ஒன் ஆஃப் த மேக்ரோ மாலிக்யூல். இதுதான் வந்து நம்மளுடைய ஹியூமன்ஸில் இல்லை எல்லா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் இருக்கிற செல்ஸில் இருக்கிற அதிகப்படியாக அபண்டண்ட்டாக இருக்கிற மேக்ரோ மாலிக்யூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரோட்டீன் தாங்க. ஸோ மோஸ்ட் அபண்டண்ட் பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிக்யூல் எது அப்படின்னா அது ப்ரோட்டீன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். இப்போ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஜாயின் டுகெதர் தான் வந்து ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் கூட என்ன பாண்டால் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாண்டு பேர் வந்து பெப்டைட் பாண்ட். ஸோ CONH இதுதான் வந்து பெப்டைட் பாண்டுங்க. ஸோ கார்பாக்சில் குரூப்புக்கும் அமினோ குரூப்புக்கும் நடுவில் ஒரு கோவலண்ட் பாண்டு தான் வந்து ஒரு பெப்டைட் பாண்ட். ஸோ இந்த பெப்டைட் பாண்டால் தான் வந்து 2 அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் இருக்குது. அதாவது நம்ம ஆல்ஃபபெட்டில் பார்த்திங்கன்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அந்த அமினோ ஆசிடெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் பாலிபெப்டைட் செயினை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பாலிபெப்டைட் செயின் தான் அந்த பாலிபெப்டைட் செயின் மேபி சிங்கிள் பாலிபெப்டைட் செயினாக ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 or more பாலிபெப்டைட் செயின். ஸோ டூ ஆர் மோர் பாலிபெப்டைட் செயின் எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 or more polypeptide chain join together and forms protein. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோபாலிமரிக் மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ரோமாலிக்யூல்னாவே வந்து அது பெருசு. ஹெட்ரோபாலிமரிக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரே அமினோ ஆசிட் இப்போ கிளைசின் மட்டுமே ரிப்பீட் ஆகாமல் ஸோ அந்த 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்லேருந்து டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்பைன் டு ஃபார்ம் ஒரு பாலிபெப்டைட் செயினை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து ஹெட்ரோபாலிமரிக் மேக்ரோமாலிக்யூல்னு சொல்கிறோம் ப்ரோட்டீன்ஸை. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் தான் வந்து ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அமினோ ஆசிட்டில் பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா கார்பன். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் கூட என்ன ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கன்ஃபார்மாக ஜாயின் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கார்பாக்சில் குரூப் ஜாயின் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அமினோ குரூப் ஜாயின் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு அமினோ குரூப் ஒரு கார்பாக்சில் குரூப். ஸோ ஒரு அமினோ குரூப்பு ஒரு கார்பாக்சில் குரூப்பு ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து ஒரு ஆர் குரூப். ஸோ இந்த ஆர் குரூப் தான் பார்த்திங்கன்னா அந்த அமினோ ஆசிட் வந்து எந்த கைண்டு, அதாவது அந்த 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிடில் என்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிட்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர் குரூப்பை வச்சு தாங்க பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த அமினோ குரூப்பும் இந்த கார்பாக்சில் குரூப்பும் பார்த்திங்கன்னா எல்லா அமினோ ஆசிட்க்கும் சேம் தான். ஸோ அது டிஃபால்ட்டாக அது வந்து அமினோ குரூப் இருக்கும், கார்பாக்சில் குரூப் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அமினோ குரூப்பை இந்த அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். அது ஏன் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா இப்போது ஒரு 2 அமினோ ஆசிட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா ஒன்று அமினோ குரூப்பு அண்டு கார்பாக்சில் குரூப்பு இதில் தான் வந்து ஒரு பாண்டே வந்து ஃபார்ம் ஆக போகுது. சரிங்களா? இப்போ அமினோ குரூப் இருக்குது அப்படின்னா இன்னொரு அமினோ ஆசிடோட கார்பாக்சில் குரூப்போட ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கார்பாக்சில் குரூப்னால் இன்னொரு அமினோ ஆசிடோட அமினோ குரூப்போடு ஜாயின் பண்ணும். ஸோ இந்த அமினோ ஆசிடுக்கு இந்த அமினோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்பும் இது கார்பாக்சில் குரூப் இது அமினோ குரூப்பும் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதில் தான் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போது பாண்ட் வந்து பெப்டைட் பாண்ட். ஸோ அந்த பெப்டைட் பாண்ட் வந்து கோவலண்ட் பாண்ட். அந்த பாண்டை எப்படி பிரேக் பண்ண அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸை வந்து அடிஷன் பண்ணி இந்த பெப்டைட் லிங்க்கை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். பெப்டைட் லிங்க்ன்றது எது அப்படின்னா இந்த கார்பாக்சில் குரூப்பு ப்ளஸ் அமினோ குரூப்பு. கார்பாக்சில் குரூப்பு CO, அமினோ குரூப்பு NH. இப்போ என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னா NH2 வந்து H2O வந்து லிபரேட் ஆகி போயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, பெப்டைட் பாண்டு. இந்த பாண்டில் வந்து எப்படி நம்ம இதை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்த H2Oவை நம்ம அடிஷ்னலாக சேர்த்தோம் ஐடியலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசிமெட்ரிக் இந்த ஆல்ஃபா கார்பன் வந்து ஒரு அசிமெட்ரிக் கார்பன். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்
ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காது. அதுதான் வந்து அசிமெட்ரிக். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் பார்த்திங்கன்னா அசிமெட்ரிக் டியூ டு த 4 டிஃப்ரெண்ட் குரூப். அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறதால இது வந்து அசிமெட்ரிக்குங்க. ஸோ நான் வந்து ஆர் குரூப்புன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் வந்து ஆர் குரூப்புன்னு சொன்னேன். அந்த ஆர் குரூப் பார்த்திங்கன்னா இது ஆர் குரூப். இந்த ஆர் குரூப் தான் வந்து அந்த அமினோ ஆசிட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டா, அன்சார்ஜ்டா அப்படின்னு வந்து எது டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு பார்த்திங்களா ஆல்ஃபா கார்பனில். ஸோ இந்த ஆர் குரூப் தான் நமக்கு வந்து சொல்லுது இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டா, இல்லை சார்ஜே இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளுட்டாமிக் ஆசிட் அந்த அமினோ ஆசிட், பாசிட்டிவ்லி சார்ஜுக்கு வந்து லைசின், அன்சார்ஜுக்கு வந்து சிரேன். இப்போ நான் போலார் அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்காது. நமக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கார்பாக்சில் குரூப் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் அமினோ குரூப் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 2 சார்ஜுமே 2 போல்ஸுமே இருக்கிறதால அது பேர் வந்து ஜ்விட்டர் அயான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆம்போட்டரிக் இன் நேச்சர். அதுக்கு வந்து இப்போ 2 சார்ஜும் இருக்கிறதால சில ஆர் குரூப் வந்து அட்டாச் ஆகிறதால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொலாரிட்டி வந்து போயிடுது. ஸோ அது வந்து நான் போலாராக வந்து ஆயிடுது. எது அப்படின்னா இந்த அமினோ ஆசிட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா இந்த அலைனைனும் வேலைனும். ஸோ இந்த அலனைன் அண்ட் வேலைன் பார்த்திங்கன்னா நான் போலார், ஹைட்ரோஃபோபிக். ஸோ அதுக்கு வந்து பொலாரிட்டி இல்லாததால் அது வந்து வாட்டரை கூட அதனால் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ முடியாததால் அது வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரோலின் அண்ட் ஹைட்ராக்சி ப்ரோலின். ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா NH3. ஸோ NH3 இந்த NH3க்கு பதிலாக அதுக்கு வந்து NH மட்டும் இருக்கும். ஸோ அந்த அமினோ ஆசிட் ப்ரோலின் அண்ட் ஹைட்ராக்சி ப்ரோலினில் அமினோ குரூப் NH3க்கு பதிலாக NH மட்டும் இருக்கும். ஸோ இது அமினோ ஆசிட் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா இமினோ ஆசிட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமினோ குரூப் இல்லாமல் இமினோ குரூப் இருக்குதுல்ல அது பேர் இமினோ ஆசிட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ரோலின் அண்டு ஹைட்ராக்சி ப்ரோலின். ஸோ இதுதான் வந்து இமினோ ஆசிட்கான எக்ஸாம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து NH3 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் கார்பாக்சில் குரூப் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். அதனால் இது வந்து ஆம்போட்டரிக் இன் நேச்சர்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜ்விட்டர் அயான்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்டைட் பாண்ட். ஸோ பெப்டைட் பாண்ட் என்ன அப்படின்னா ஸோ பெப்டைட் பாண்ட்னா என்ன அப்படின்னா 2 அமினோ ஆசிட் அதில் ஒரு அமினோ ஆசிட் கார்பாக்சில் குரூப்போ இன்னொரு அமினோ ஆசிடை அமினோ குரூப்போ 2 ஜாயின் பண்ணி ரிமூவல் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகி போயிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா பெப்டைட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பெப்டைட் பாண்டு அதாவது 2 அமினோ ஆசிட். ஸோ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். ஸோ 2 அமினோ ஆசிட் சேர்ந்துச்சு அப்படின்னா அது டைபெப்டைட். ஸோ அது கூட இன்னொரு அமினோ ஆசிட் சேர்ந்துச்சுன்னா அது ட்ரைபெப்டைட். ஸோ 3க்கு மேலே 20க்குள்ளே ஓகேங்களா? ஸோ 20க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஆலிகோபெப்டைட். ஸோ அபவ் 20. ஸோ அபவ் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாலிபெப்டைட். சரிங்களா? அபவ் 20 பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைட். நெக்ஸ்ட்டு அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு இருக்குது. ஸோ எசென்ஷியல் என்ன அப்படின்னா அந்த அமினோ ஆசிட் நம்மளோட ஹியூமன் சிஸ்டமில் கண்டிப்பாக அது வந்து செக்ரீட் ஆகாது, அதாவது அது வந்து ஃபார்ம் ஆகாது, சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அது வந்து எசென்ஷியல். ஸோ ஏன் எசென்ஷியல்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து அது வந்து சிந்தசிஸ் ஆகாது. டெஃபினட்டாக அது வந்து பிளான்ட்லேருந்து நம்மளோட டயட் மூலமாக தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அது வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட ஹியூமன் சிஸ்டம்லேயே வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ அது வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் இன்னொரு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி எசென்ஷியல்னால் அது வந்து குழந்தைங்களுக்கு அது வந்து சிந்தசிஸ் ஆகாது. சம் கேசஸ் லைக் அவங்களுக்கு வந்து இல்னஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சிந்தசிஸ் ஆகாது. சம் என்ன சொல்கிறது அவங்க சில சர்க்கிம்ஸ்டன்சஸில் அது வந்து சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அது வந்து செமி எசென்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா
இதுதாங்க எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிடை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக், வேலின், லியூசின். ஸோ வேலின், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன், டிரிப்டோஃபான், ஃபினைலாலனின், த்ரியோனின் அண்ட் லைசின். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லாமே வேலைக்காக தாங்க படிக்கிறோம். ஸோ அது வந்து வேலைன். ஸோ சப்போஸ் நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து லீவ் போடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வேலை சப்போஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் லீவ் போட்டுக்கலாம். ஸோ லீவ் போட்டுட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஐசோலியூசின்னா நம்ம லீவ் போட்டு தனிமையாக இருக்கலாம். ஸோ ஐசோனாவே தனி இல்லையா? ஸோ ஐசோலியூசினாக நம்ம இருக்கலாம். ஸோ நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெத்தனமாக இருக்கும். எதை பற்றியும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து மெத்தனமாக இருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போர் அடிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிப்டோஃபன்னா நம்ம ட்ரிப்புக்கு போவோம். ஸோ ட்ரிப்புக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணோம்னா, ஃப்ரீயாக ஃபினைலாலனின் ஃப்ரீயாக அலையலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து அலையலாம். இதில் அலனைன் அப்படின்னும் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபினைல் அலனைன் ஃப்ரீயாக அலையலாம். ஓகேங்களா? ட்ரிப்பு போயிட்டு ஃப்ரீயாக அலையலாம். அங்கே போய் அலையலாம், திரியலாம். அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சுன்னா கடைசியாக லைசின் படுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எசென்ஷியலாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நான் எசென்ஷியல் டெஃபினட்டாக நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி எசென்ஷியல். ஸோ செமி எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டேன். சர்டைன் சர்க்கம்ஸ்டன்சஸில் அது நமக்கு சிந்தசிஸ் ஆகாது, குழந்தைங்களுக்கும் சிந்தசிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஹிஸ்டிடின் அண்ட் அர்ஜினைன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா செமி எசென்ஷியல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம ஹிஸ்ட்ரி வந்து 10th வரைக்கும் தான் படிப்போம். ஸோ அதுக்கு மேலே படிக்க மாட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா செமி எசென்ஷியல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு அவ்வளோ நமக்கு அர்ஜி தேவையில்லை, அவ்வளோ அவசரம் தேவையில்லை. ஸோ ஹிஸ்டிடின் அர்ஜினின் பார்த்தீங்கன்னா செமி எசென்ஷியல். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். பட் ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைசின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைசின், அலானைன், ப்ராலைன், சிரைன், டைரோசின், சிஸ்டீன், ஆஸ்பர்ஜின், குளுட்டமைன், ஆஸ்பார்டேட், குளுட்டாமேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எசென்ஷியல். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. அலனைன் அண்ட் ஃபினைலனைனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செலக்டட் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்க்கெல்லாம் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைசின் பார்த்தீங்கன்னா ஹீம் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுதுங்க. இந்த கிளைசின் பார்த்தீங்கன்னா ஹீமோட ஃபார்ஃபைரின் ரிங் சிந்தசைஸில் இன்வால்வ் ஆகுது கிளைசின். நெக்ஸ்ட்டு ப்ரோலைன் வந்து பார்த்திங்கன்னா பேண்டோத்தனிக் ஆசிட் கோஏ. அந்த பேண்டோத்தனிக் ஆசிட்னா வந்து விட்டமின் B5. ஓகேங்களா? விட்டமின் B5 அந்த விட்டமின் B5 பேண்டோத்தனிக் ஆசிட். ஸோ இந்த கோஏன்றது பார்த்திங்கன்னா கோஎன்சைம் ஏ. ஸோ இந்த பேண்டோத்தனிக் ஆசிட் வந்து கோஎன்சைம் ஏவாக வந்து ஆக்ட் ஆகுது. அதில் வந்து இந்த ப்ரோலைன் வந்து இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து டைரோசின் தான் வந்து டைராக்சின் அண்ட் அட்ரினலின் அண்ட் மெலனைன். ஸோ இதனோட சிந்தசிஸில் இதனோட ஸ்ட்ரக்சரில் எது இருக்குது அப்படின்னா இந்த டைரோசின் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ தைராக்சின் அட்ரினலின் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு. மெலனைன்ன்றது வந்து ஒரு பிக்மெண்ட். சரிங்களா? இந்த தைராக்சின் வந்து தைராய்டு ஹார்மோன். அட்ரினலின் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேலே இருக்கும் அந்த அட்ரினல் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரிப்டோஃபான் பார்த்தீங்கன்னா IAA. இது வந்து இண்டோலாஸ்டிக் ஆசிட். இது வந்து பிளான்ட்டில் இருக்கிற ஒரு ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோன். ஸோ இதுக்கு வந்து இந்த டிரிப்டோஃபான் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நிக்கோட்டினமைட் B3. ஸோ இந்த நிக்கோட்டினமைட் B3 பார்த்தீங்கன்னா இந்த டிரிப்டோஃபான் வந்து இன்வால்வ் ஆகுது. இது வந்து ஒரு கோஎன்சைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் பார்த்தீங்கன்னா அதாவது இது இன்சுலினில் வருங்க. இந்த சிஸ்டீன் பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போது சிஸ்டீன் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். ஸோ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்டில் வந்து 2 அமினோ ஆசிட் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டீனு நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மெத்தியோனைனு. இதில் வந்து இது ரெண்டுமே வந்து சல்ஃபர் கண்டெய்னிங். இந்த ரெண்டுத்துலேயும் வந்து இந்த சிஸ்டீன் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டைசல்ஃபைட் பாண்டு, அதாவது சல்ஃபர் S+S இந்த பாண்டால் இது வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன, செகண்டரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா, ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னால் பாலிபெப்டைட் செயின் தாங்க ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸு அப்படியே லீனியர் சீக்வன்ஸாக இருக்கிறது வந்து ஒரு பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். பாலிபெப்டைட் செயின்னாவே ஒரு 20 அமினோ ஆசிட்க்கு மேலே இருக்கிறது பாலிபெப்டைட் செயினுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலிபெப்டைட் செயின் எந்த ஒரு ஃபோல்டிங்கும் இல்லாமல்
இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சருங்க. இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரே, இந்த பாலிபெப்டைட் செயினே ஒரு ஃபோல்டிங்கை வந்து இப்படி கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சரில் 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப் எது அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இது வந்து பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டுங்க. ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஃபோல்டிங் தான் வந்து இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர். இது வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இது பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டு. இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெராட்டின் ஆஃப் ஹேர் அண்ட் மயோசின் ஆஃப் மசில். ஸோ நம்மளோட ஹேர்லேயும் நம்ம மசில்லையும் செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, ப்ரோட்டீனோட செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹேரில் வந்து கெராட்டின், மசிலில் வந்து மயோசின். ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் தான் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பீட்டா ப்ளீட்டட் ஷீட், இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ இந்த ப்ரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரே ஃபர்தராக ஃபோல்ட் ஆகி லென்த்து பிரெத்து ஹைட்டு வந்ததுன்னா அது வந்து 3D ஃபோல்டிங். ஸோ அந்த 3D ஃபோல்டிங் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரு. ஸோ ஒரு பாலிபெப்டைட் செயின் மட்டும் இருந்து அது 3D ஃபோல்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஒரு 2 or more பாலிபெப்டைட் செயின், ஸோ ஒரு பாலிபெப்டைட் செயின் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னொரு பாலிபெப்டைட் செயின் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி 2 பாலிபெப்டைட் செயின் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அது பேர் வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருங்க. ஸோ 2 இருக்குது அப்படின்னா 2க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரையும் சரி, அப்புறம் வந்து இந்த டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரையும் சரி, ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் 2 அமினோ ஆசிட்க்கு நடுவில் பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாண்டால் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட் அண்ட் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஹைட்ரோஃபோபிக் வந்து ஃபோர்ஸ்ன்னு தான் சொன்னோம். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரோஃபோபிக் அண்ட் வேண்டர் வால்ஸ், இது மூணுமே பார்த்தீங்கன்னா வீக் பாண்ட் அண்ட் வீக் ஃபோர்ஸ் தான். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியும். பட் பாலிபெப்டைடு செயினில் இருக்க அந்த பெப்டைட் பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்டு தான் வந்து இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த ஃபார்மில் வச்சுக்கிறது எது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இது 3 தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்குதுங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரோட்டீன், காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். இந்த சிம்பிள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அல்புமினை, காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர், நீளமாக இருக்கும். ஸோ அந்த லீனியர் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரே ஒரு அந்த நியூக்ளியஸ்குள்ளே நம்ம வந்து என்ன சொல்கிறது, நியூக்ளியஸ்குள்ளே வந்து சுற்றி வச்சுக்கணும், நூல் மாதிரி இருக்கும், அதை சுற்றி வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஹிஸ்டோன்ன்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து ஹிஸ்டோன்ன்ற ஒரு அமினோ ஆசிட் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஹிஸ்டோன் மேலே ஒரு கயிறு சுற்றுற மாதிரி இது வந்து மேலே வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன். ஸோ நியூக்ளியோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல அந்த ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது. லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா என்னென்னா லிப்பிட்ஸ் கூட அந்த ப்ரோட்டீன் வந்து ஜாயிண்டாக இருக்குது. இது வந்து செல் மெம்ப்ரேனில் இருக்குது. செல் மெம்ப்ரேன், அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இந்த லிப்போ ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கிளைகோ ப்ரோட்டீன்னா அதுலேயும் வந்து செல் சர்ஃபேஸ் எல்லாம் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபின் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோட்டீன், அது வந்து ப்ரோட்டீன் மட்டும்தான். சரிங்களா? சரி, இது எல்லாமே வந்து எப்படி வந்து இந்த பாண்டை வந்து பெப்டைட் பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், என்சைம் ஃபங்க்ஷன், ஹார்மோன், டிரான்ஸ்போர்ட்டு, ப்ரொடக்டிவ் அண்டு கான்ட்ராக்டைல். இப்போ ஸ்ட்ரக்சரல்னால் நம்மளோட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட ஸ்கின்னு அண்டு அப்புறம் நம்மளுடைய ஹேரு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் இருக்குது, கொலாஜன் அண்ட் கெராட்டின். என்சைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிப்சின், அந்த மாதிரி நிறைய பெப்சின் அப்படின்ற என்சைம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட்டு ஹார்மோன்ஸ் இன்சுலின் அண்டு குளுக்ககான், இது ரெண்டும் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து என்ன சொல்கிறது ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த 2 என்சைமும் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இந்த இன்சுலினும் சரி இந்த குளுக்ககானும் சரி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் தாங்க, அதாவது அமினோ ஆசிடால் உருவான ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அப்புறம் சீரம் அல்புமின் பார்த்திங்கன்னா லிப்பிட் கேரியராக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்லேயும் இந்த ப்ரோட்டீன் வந்து இன்வால்வ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ், ஸோ
ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்குது, டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒயிட் பிளட் செல்லையே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் தாங்க. அப்புறம் ஃபைப்ரினோஜன், இது வந்து நம்மளோட பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டைல், நம்மளோட மசிலில் இருக்கிற ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் இருக்கிறதால தான் நம்மளால் அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் வந்து பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரோட்டீனுங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்லி நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிடை டெஃபினட்டாக ஞாபகம் வச்சிக்கணும். அப்போ தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக அமினோ ஆசிட்லேருந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த அமினோ ஆசிட்லேயே பார்த்தீங்கன்னா நான் போலார் அமினோ ஆசிட் வித் ஆர் குரூப். நான் போலார் அமினோ ஆசிட்னா அதுக்கு வந்து பொலாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். பொலாரிட்டினா பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை நெகட்டிவ் சார்ஜும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளைசின், அலனைன், புரோலின், வேலைன், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் போலார் அமினோ ஆசிட். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளைசின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்ஃபைரின் ரிங் ஈம் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. அலனைன் வந்தீங்கன்னா பேண்டோதெனிக் ஆசிட் ஃபார்மேஷன் கோஎன்சைம் ஏ ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகுது. புரோலின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட். ஸோ வேலின், லியூசின், ஐசோலியூசின் எல்லாம் ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ மெத்தியோனின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ் கண்டெய்னிங் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். ஸோ மெத்தியோனின் அண்ட் சிஸ்டின் ரெண்டுமே சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் அமினோ ஆசிட். ஸோ அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னாவே வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பென்சின் ரிங் வித் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அரோமேட்டிக். ஸோ அந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட் யார் அப்படின்னா ஃபினைல் அலனைன், டைரோசின் அண்ட் டிரிப்டோஃபான். இதில் டைரோசின் பார்த்தீங்கன்னா தைராக்சின் அண்ட் அட்ரினலின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தைராக்சின் அண்ட் அட்ரினலின் ஃபார்மேஷனில் இந்த டைரோசின் இன்வால்வ் ஆகுது. டிரிப்டோஃபான் பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட். இது வந்து ஐஏஏ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பிளான்ட் ஹார்மோன். ஐஏஏ அப்படின்றது ஒரு பிளான்ட் ஹார்மோன். அப்புறம் விட்டமின் நிக்கோட்டினமைடுன்றது விட்டமின் நிக்கோட்டினமைடு வந்து ஒரு கோஎன்சைமாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்த டிரிப்டோஃபான் வந்து இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலார் அண்ட் அன்சார்ஜ்டு அமினோ ஆசிட். ஸோ போலார் அண்ட் அன்சார்ஜ்டு அமினோ ஆசிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரைன், த்ரியோனைன், சிஸ்டின், ஆஸ்பரஜின் அண்ட் குளுட்டாமைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிரைனில் பார்த்தீங்கன்னா OH ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். த்ரியோனைன் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட். சிஸ்டின் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஆஸ்பரஜின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு பி டிஸ்கவர்ட் அண்ட் பொசஸஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா COOH குரூப். இப்போ ஆஸ்பரஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் டு பி டிஸ்கவர்டு. ஸோ ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் எந்த அமினோ ஆசிடை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்பரஜினை தான் டிஸ்கவர் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ சிஸ்டீனுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஸ்டீன் வந்து ஆல்ரெடி சல்ஃபர் கண்டெய்னிங் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சிஸ்டீனும் இன்னொரு சிஸ்டீனும் சல்ஃபைட் பாண்டால் சல்ஃபைட் பாண்டால் பவுண்ட் ஆகி அது வந்து அந்த ப்ரோட்டீனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அமினோ ஆசிட். இது எதுனா லைசின், ஹிஸ்டிடின், அர்ஜினைன். ஸோ ஹிஸ்டிடின், அர்ஜினைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதாவது குழந்தைங்களுக்கு அது இருக்காது, பெரியவங்களுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசின் வந்து ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அமினோ ஆசிட். அஸ்பார்டேட் அண்ட் குளுட்டாமேட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அசிடிக் அமினோ ஆசிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அமினோ ஆசிட்ஸை இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 20 அமினோ ஆசிட். ஓகேங்களா? கிளைசின், அலனைன், புரோலின், வேலின், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன், பினைலாலைன், டைரோசின், டிரிப்டோஃபான், சிரைன், த்ரியோனைன், சிஸ்டின், அஸ்பார்ஜின், குளுட்டாமைன், லைசின், ஹிஸ்டிடின் அண்ட் அர்ஜினைன். ஸோ இந்த அமினோ ஆசிட்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொஷின் கேட்பாங்க. ஸோ இது வந்து அலிஃபேட்டிக்கா, அரோமேட்டிக்கா, சல்ஃபர் கண்டெய்னிங்காக. இது ஃபஸ்ட்டு அஸ்பார்ஜின் வந்து ஐசோலேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அஸ்பார்ஜினை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தோட அமினோ ஆசிட்டோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து இந்த டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் வந்து ஸ்பெஷலி ஃபார் ஜுவாலஜி. உங்களுக்கு வந்து இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.